தேவேந்திர நகர் புதுக்குடியிருப்பில் வாழுகின்ற எமது ரத்தவடி உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் செந்தில் மல்லர். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் முதுகுளத்தூர் பொது தொகுதியில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் சார்பாக தமிழ் தேசிய அரசியல் வேட்பாளராக தமிழர் வாழ்வுரிமை கூட்டணியின் வெற்றி வேட்பாளராக இந்த தொகுதியிலே களம் காண்கிறேன். சமூக வலைத்தளங்களில் சமூக பார்வையோடு நோக்குகிற உணர்வாளர்களுக்கு என்னுடைய உழைப்பு தெரியும். கொலை போடுங்க. அன்பை, இந்த ஆதரவை எதிர்பார்த்துத்தான் நாங்கள் உங்களை தேடி நாடி இந்த களத்திற்கு வந்திருக்கிறோம். சமூக நிகர்மை போராளி மாவீரன் இமானுவேல் சேகரன் தொடங்கி வைத்த சமூக விடுதலைக்கான, அரசியல் விடுதலைக்கான அந்த முன்னெடுப்பு முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டதை நாம் உணர்வோம். மாவீரன் இமானுவேல் சேகரன் கண்ட கனவை நனவாக்குவதற்காக செந்தில் மல்லர் இந்த முதுகுளத்தூர் தொகுதியிலே வேட்பாளராக வந்து நிற்கிறேன். இந்த சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட இல்லாத இழிவுகளை துடைத்தெறிவதற்காக மீண்டெடும் பாண்டியர் வரலாறு என்கிற ஒரு அறிவு பெட்டகத்தை, ஒரு குடிமரபு ஆய்வு நூலை என் சமூகத்திற்கு தந்து அதனால் பல துன்பங்களையும் துயரங்களையும் எதிர்கொண்ட உங்களில் ஒருவனாக, உங்கள் விடுதலைக்காக, உங்களுடைய முன்னேற்றத்திற்காக, உங்களுடைய மேன்மைக்காக தொடர்ந்து உழைப்பெடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு சமூக தொண்டனாக, ஒரு சமூக ஊழியனாக நான் இயங்கி வருகிறேன். அந்த வகையில் பல்லர்களே பாண்டியர்கள் என்கிற வரலாற்று பேருண்மையை நிறுவுவதற்காக மீண்டெழும் பாண்டியர் வரலாறு தடை செய்யப்பட்டது. தேச துரோக வழக்கு என் மீது திணிக்கப்பட்டது. அதையெல்லாம் முறியடித்து இந்த சமூகத்திற்கு உயர்நீதிமன்றத்தின் ஊடாக உலகப் பெருமையை தேடித்தந்து ஒரு வரலாற்று புரட்சியை இந்த மண்ணிலே நிகழ்த்தியவன் உங்களிடத்திலே வாக்குகள் கேட்டு வந்திருக்கிறேன். கேமரா சின்னத்திற்கு இந்த சமூகத்தை ஏளனமாக, இளக்காரமாக பேசிய, சாதி வெறிபிடித்த சமூக விரோத கும்பல்களுடைய முகத்திலே காரி உமிழ்ந்து கரியை பூசி நாங்கள் அரிஜனனோ, ஆதி திராவிடனோ, தாழ்த்தப்பட்டவனோ, தலித்துகளோ அல்ல என்று சொல்லி ஏறும் போரும் எங்குல தொழில் என்கிற லட்சணையை வரைந்து தாழ்வு மனப்பான்மையை தகர்த்தெறிந்து தலைமை பண்பை வளர்த்தெடுத்த உங்களின் மகன் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். என் அன்பான உறவுகளே, முதுகுளத்தூர் தொகுதி என்பது தேவேந்திரகுல வேளாளருடைய தொகுதி. அதை நினைவுபடுத்தி அந்த தொகுதியை வென்றெடுப்பதற்காக நான் இந்த களத்திற்கு வந்திருக்கிறேன். இந்த சமூக மீட்சிக்கான கோரிக்கை என்பது பட்டியல் வெளியேற்றம். அந்த பட்டியல் வெளியேற்றம் என்கிற கோரிக்கையை கடந்த 23 ஆண்டுகளாக பட்டி தொட்டிகள் எல்லாம் பரப்பி நம்முடைய சமூக ஆளுமைகளை எல்லாம் பேச வைத்து, குறிப்பாக அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்களையும், அண்ணன் கிருஷ்ணசாமி அவர்களையும், அண்ணன் பசுபதி பாண்டியன் அவர்களையும் பட்டியல் வெளியேற்றம் பேச வைத்தவன் இந்த செந்தில் மல்லர். தமிழ் தேசிய பொது நீரோட்டத்திலே அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களையும், ஐயா மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் பட்டியல் வெளியேற்றம் பற்றி பேச வைத்தவன் இந்த செந்தில் மல்லர். இப்படி தமிழக அரசியலுடைய போக்கை மாற்றக்கூடிய ஒரு ஆளுமையாக, ஒரு சமூகத்தினுடைய போக்கை மாற்றக்கூடிய ஆளுமையாக உங்களில் ஒருவன் இங்கே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த களத்திற்கு நான் வந்திருக்கிறேன். கடந்த காலங்களில் எல்லாம் 2 முனை போட்டியும் மும்முனை போட்டியும் தான் இந்த தொகுதியிலே நடந்திருக்கிறது, நிலவி இருக்கிறது. இந்த முறை 6 முனை போட்டி நிலவி வருகிறது. 6 முனை போட்டி நிலவி வருகிறது. 5 பேர் பிற கட்சிகளை சார்ந்த அதிமுக, திமுக என்கிற
கட்சிகளை சார்ந்த 5 வேட்பாளர்கள் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து சமூக வாக்குகளையும் பணத்தை கொடுத்து பிரிப்பதற்கான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவேந்திர குல வேளாளருடைய வாக்குகளையும் அவர்கள் 200, 300க்கோ 500க்கோ 1000த்திற்கோ 2000த்திற்கோ வாங்கிவிடலாம் என்று கங்கணம் கட்டி இங்கே பணத்தை இறக்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நீங்கள் பணத்தை புறந்தள்ளினாலும் சரி, அதை என்ன செய்தாலும் சரி, இனமாக நின்று சமூகமாக நின்று நீங்கள் ஒன்றுபட்டு வென்று காட்ட வேண்டும். இந்திய அரசியல் வரலாற்றில் இல்லாத ஒரு பதிவை ஓட்டப்பிடாரம் தேவேந்திர குல வேளாளர்கள் ஒரு புதிய வரலாற்றை அந்த மண்ணிலே எழுதினார்கள். ஒரு சமூகத்தின் சார்பாக டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களை சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தார்கள். அந்த பெருமை ஓட்டப்பிடாரம் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு சாரும். அதை போல இந்த தொகுதியில் இன்றைக்கு 6 முனை போட்டி நிலவி வருகிற இந்த சூழலில் கிட்டத்தட்ட 83,000 வாக்குகளுக்கு மேல் தேவேந்திர குல வேளாளர்களுடைய வாக்குகள் இருக்கிறது. அந்த 83,000 வாக்குகளில் எனக்கு 65,000 வாக்குகள் கிடைத்தாலே நான் உங்களை சட்டமன்ற உறுப்பினராக வந்து சந்திப்பேன். அந்த வாய்ப்பை நீங்கள் எனக்கு வழங்க வேண்டும். உங்களுக்காக உழைக்கக்கூடிய, உங்களுடைய உரிமைக்காக உழைக்கக்கூடிய, அதற்காக பல்வேறு வழக்குகளை சுமந்து, அவமானங்களை சுமந்து, பல்வேறு நெருக்கடிகளை தாங்கி நிற்கிற என்னை நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராக்கி இந்த சமூக தொண்டை நான் தொடர்ந்து செய்வதற்கு நீங்கள் வழிவகை சூட வேண்டும்.